இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன சேஞ்சஸ் அப்டிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன டாபிக்ல எத்தன மார்க்ல கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு யூனிட் இருந்தது. ஆனா இப்போ ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்லயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு டெப்த்தா நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரிங்களா? தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா நம்ம ரிஸ்க் குடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சிலபஸ் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க.